ஹாய். கிருபை உள்ள கடவுளை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு புக்கையும் படிக்க படிக்க ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் கிருபையை பற்றி பேசணுன்னா அவ்வளோ இருக்குது. ஒரு நல்ல கடவுள், கிருபை உள்ள கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் எதை சொல்லுதுன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கிருபைய கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமாக காமிச்சு வந்துட்டு இருக்காரு. அதனால் நம்ம குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை எடுத்து அதில் குறைஞ்சபட்சம் நம்மளால் எப்படி கிருபையை காட்ட முடியுமோ அவ்வளோதான் காட்ட முடியுது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம கிருபையுள்ள கடவுள் மக்கள் மெஸ்அப் பண்ணி, மக்கள் மோசமாக்கி, தவறு பண்ணி, எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணும் பொழுது கடவுள் கிருபையை காமிச்சு எல்லாத்தையும் சீர்படுத்தி சிறப்பாக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு 1 நாளாகமம் புத்தகத்திலிருந்து கடவுளுடைய கிருபையை காட்ட போகிறேன். 1 நாளாகமம் புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த 4 புஸ்தகத்துலையும் இருக்கிற சம்பவங்கள் தான் சாராம்சமாக 1 நாளாகமம் 2 நாளாகமத்துலையும் இருக்கும். அதனால இதுவுமே கிட்டத்தட்ட சேம் கதை தான் ரிப்பீட் ஆகும். அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். தாவீது ராஜா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தாவீது ராஜா, சிறப்பான ராஜா. இஸ்ரவேலை ஒரு நாடாக மாறினதுக்கப்புறம் அதில் சிறந்த ராஜான்னு யாருன்னு கேட்டிங்கன்னா தாவீது ராஜா தான் சொல்லுவாங்க. அவன் தன்னை சுற்றி இருக்க எல்லா நாடையும் ஜெயித்து வெற்றி பெற்று தனக்குன்னு ஒரு பெரிய மாளிகையை கட்டி, ஒரு அரண்மனையை கட்டி அங்கே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி அவன் வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணுது. நான் இவ்வளோ பெரிய மாபெரும் மாளிகையில் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய கடவுள் ஒரு கூடாரத்தில் இருக்கிறாரே. அந்த காலத்தில் பொன்முடிக்கை பெட்டியில் தான் கடவுளை பிரசனம் இருந்துச்சு. அதனால அது திரைச்சிலை மூடப்பட்டு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சு அந்த ஜனங்களை பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஸோ அதை யோசிச்சுட்டு அவன் சொல்கிறான், நான் நல்ல அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய கடவுள் இந்த அளவுக்கு என்னைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்னைய அரசனாக மாற்றின இந்த கடவுள் இன்னும் ஒரு கூடாரத்தில் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை அப்படிங்கிற எண்ணம் தாவீது ராஜா மனசில் வந்துச்சு. உடனே அதுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த அரண்மனையில் இருந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உங்கள் மனசின்படியே செய்யுங்க ராஜா, கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போன உடனே அன்னைக்கு ராத்திரியில் அந்த தீர்க்கதரிசிக்கு கடவுள் பேசுகிறாரு, இப்படி இல்லை, நீ கெட்ட மாட்ட, உன் பையன் கெட்டுவான் அப்படின்னு தாவீதுகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அது என்ன தெளிவாக சொல்கிறார் அப்படின்னா, நிறைய காரியங்கள் சொல்லுவார். அதில் ஒரு வசனம் மட்டும் நான் வாசிச்சு காமிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குது, கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொல் அப்படின்னு. அதே மாதிரி அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதை கேட்ட உடனே தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. என்ன தெரியுமா சொல்கிறான்? கடவுளே, இந்த மூட்டை நீ வைத்திருக்கீங்க, ஒரு சாதாரண குடும்பத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு எளிய மகனான என்ன ஒரு நாட்டின் ராஜாவமாக்கி ஒரு நாட்டின் அரண்மனையில் உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் உங்களுக்கு பத்தாது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் கழித்து நடக்கப்போகிற ஒரு காரியத்தினுடைய வெளிப்பாடு எனக்கு கொடுத்து என்னைய மகா மேன்மையான சந்ததியை மனுஷனாக பார்த்தீரே, நன்றி நன்றின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறான். தாவீதுக்கு என்னமோ புரிஞ்சிருக்குது. நான் இந்த வசனத்தை வாசி காமிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். தாவீதுக்கு இங்கே என்ன விளங்கி இருக்குது? என்ன சொல்கிறான்? ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, என்னைய ஒரு மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அதுக்கு என்ன மீனிங் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, என்ன புரிஞ்சிருக்கான் அப்படின்னா, இவனுடைய சந்ததியில் ஒரு மகா மேன்மையான ஒருத்தர் பிறப்பார், அவர் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் ஒரு ராஜ்யத்தை நிலைப்படுத்துவார், அப்படிப்பட்டவர் ஓன் சந்ததியில் பிறப்பார் அப்படிங்கிறது தான் இந்த தீர்க்கதரிசி தாவீது சொல்லியிருக்கான். இதை தாவீது புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறான், என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் அப்படிங்கிறான். அது யார் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாடுடைய ஆரம்பம் முதல் வசனம் மத்தேயு 1 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இருக்கும். நல்லா பாருங்க, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ இயேசு யாருன்னா தாவீதின் குமாரன், அதாவது தாவீதின் சந்ததியில் வந்தவர். அதே போல் புதிய ஏற்பாடு கடைசி அதிகாரம் பாருங்கன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முடிய போகிற ஸ்டேஜில் 16ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லுவார்,
நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாக இருக்கிறேன் அப்படின்னு. இயேசுவே சொல்கிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும். அப்படின்னா நான் தாவீதின் சந்ததியில் வந்தவன் அப்படிங்கிறார். புதிய ஏற்பாடு ஆரம்பமும் முடிவும் நான் தாவீதின் சந்ததியில் வந்தவர் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுதுன்னா, அது உள்ள நடக்கிற சமூகங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்தவரா சொல்லப்படுறது நிறைய ஆதாரங்கள் இருக்குது. புதிய ஏற்பாடு ஆரம்பம் முடிவும் இப்படி சொல்லுதுன்னா, அது உள்ள எல்லாமே அதை தான் நிரூபித்து காட்டுது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் தாவீதின் சந்ததியில் பிறக்க போகிறார் அப்படிங்கிற தாவீதை உணர்ந்துக்கிட்டு தான் சொல்கிறான், என்னை இவ்வளோ மேன்மையான ராஜாவை மாற்றினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னைய ஒரு மகா மேன்மையான சந்ததி மனுஷனாக என் சந்ததியில் உலக ரட்சகரான இயேசு கிறிஸ்து பிறப்பான்னு சொன்னீங்களே நன்றி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடுறான். இதில் கிருபை நான் எங்கே காமிக்கிறேன்னா, தேவன் தாவீதுக்கு இந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, தாவீது ராஜ்யத்தை சிறப்படுத்தினா அதுக்கடுத்து அவங்க பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரவேல் நாடையே கூறு போட்டாங்க. முதல்ல ராஜ்யம் 2ஆக பிரிஞ்ச ராஜ்யத்தை மக்கள்லாம் பாவம் பண்ணாங்க. தாவீது சந்ததியில் வந்த ராஜாக்களுமே சில பேர் பாவம் பண்ணாங்க, கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, கடவுளுக்கு விரோதமாக பாவம் பண்ணாங்க, பிடிக்காத செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களும் அதுக்கு மேலே பாவம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் கடவுளே கஷ்டப்பட்டு இந்த நாடுகளை இஸ்ரேவேலுங்கிற முறை நாடாக இருந்ததை 2ஆக பிரிஞ்சு இஸ்ரேவேல் யூதான்னு பிரிஞ்சுது. அதில் யூதா நாட்டை தாவீது சந்ததி ஆண்டுட்டு இருந்துச்சு. அதுவும் அவங்க மேலே கோபம் பத்தாமல் ஆண்டு அவங்களையே மற்ற நாட்டுக்கு அடிமைகளே ஒப்பு கொடுத்துட்டார். அதான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ அடிமைகளை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் நாடு செதறி போய் இஸ்ரேல் நாடே ஒன்றுமில்லாமாயி ரொம்ப மோசமாகி தாவீது சந்ததி எல்லாம் அழிய போகிற நிலைமையில் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிலைமை ஆகிப்போச்சு. இப்படி இருக்கிற நிலைமையில தான் 1000 வருஷம் கழிச்சு கடவுள் என்ன வாக்கு பண்ணுறாரோ தாவீதுக்கு அதை நிறைவேற்றி, மனுஷன் எப்படி தான் மாறினாலும் அவன் ஒழுங்காக இல்லாட்டினாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையும் உலகத்தையும் கடவுள் சிருஷ்டித்த நோக்கத்தையும் சீர்குலைச்சி போட்டாலும் தேவன் சொன்ன வாழ்க்கை நிச்சயமாக எப்படியும் நிறைவேற்றுவார். ஏன்னா கிருபை உள்ளவர். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்க வைக்கிறது மூலமாக அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த உலகத்துக்கே ஒரு ரட்சிப்பை கொண்டு வரார். இந்த உலக மனுஷங்க எல்லாருக்குமே ஒரு காரியத்தை காட்டுறாரு. இப்படிப்பட்ட தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணேன், ஆனால் சந்ததி மக்கள் எல்லாம் இந்த மாதிரி மோசமாக்கி பாவம் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனாலும் நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றினேன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே காண்பிச்சு தான் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை நமக்கு வெளிப்படுத்தவே இதை செஞ்சுருக்காரு. அதனால தான் இப்படிப்பட்ட கடவுள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கூட கடவுள் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னதை செய்கிற கடவுள், என்னை நம்பினா உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நான் அதை சொன்ன மாதிரி நல்வாழ்க்கையாக அமைத்து தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறார். சொன்னதை செய்கிற கடவுள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்பி பாருங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லுவார், ஒரு புல்லை பாருங்க, அந்த புல் எவ்வளோ அழகாக வளருது, அதுலேருந்து ஒரு பூ முளைக்குது, அந்த பூ எவ்வளோ கலராக, அதில் ஒரு சின்ன மொட்டு, அதில் என்னென்ன மூலமாக இருக்குது. அந்த சின்ன பூ சாயங்காலத்தில் காஞ்சி போயிடும். அதுக்கே இவ்வளோ பண்ணனா காலங்காலமாக வாழ்கிற உனக்காக உலகத்துக்கு இறங்கி என் உயிரை கொடுத்த மனு வர்க்கத்துக்கு நான் எவ்வளவு அதிகமாக செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்புங்க இயேசுவை. அவர் எதிர்பார்க்கறது நான் கடவுள் என்பதை நாம் நம்ப வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது காலையில் முளைச்சி மாலையில் மறைகிற பூவுக்கு இவ்வளோ செஞ்ச கடவுள் நமக்கு நிச்சயம் அதை காட்டிலும் மகா மேன்மையான காரியத்தை செய்வார் என்பது நிச்சயம். ஏன்னா சொன்ன சொல்லை காப்பாற்ற கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1000 வருஷம் இல்லை, 10,000 வருஷம் ஆனாலும் அவர் என்ன சொன்னாரோ நிச்சயம் செய்து முடிப்பார். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது வேதத்தில். நீங்கள் போய் படித்து பாருங்கள். நான் கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு காமிச்சிட்டேன். நமக்கு என்ன தேவைங்கிறதையும் காமிக்கிறேன். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். முயற்சி பண்ணி பாருங்கள். பாய்.